கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை கூட ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நமக்கு கிடைத்த இந்த நல்ல ஐக்கியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். விசேஷமாக சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஸோ மெய்யாகவே விடுதலையான அநேகர் இங்கே இருக்கிறோம், நான் உட்பட. கர்த்தரை நான் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவதற்கு இந்த நேரத்தை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ராஜபாளையம் சபையாருடைய அழைப்புக்கு நன்றி சொல்கிறேன். முதல் இந்த பகுதியில் நான் ஊழியத்துக்கு வந்த நாள் 1993. முதல் இந்த பகுதியில் என்னை அறிமுகப்படுத்தினது ராஜபாளையம் தேவ ஊழியர் சவர் P.I. ஆபிரகாம் அவர்கள். நானும் திருவாரூர் ஊழியர் எல் ராஜேந்திரன் அவர்களும் பெண் பார்க்கும்படி, ஒரு தம்பிக்கு பெண் பார்க்கும்படி சங்கரங்கோயில் வந்திருந்தோம். சங்கரங்கோயிலே அந்த நிகழ்ச்சியை முடித்து இரவு தங்குவதற்கு ராஜபாளையம் வந்தோம். அப்பொழுதுதான் சவர் எல் ராஜேந்திரன் இடத்துல P.I. ஆபிரகாம் அவர்கள் கேட்டிருக்கிறார், மவுண்ட் சியோனில் ஒரு கூட்டம் இருக்கு ராஜேந்திரன், ஒரு நல்ல செய்தியாளர் நமக்கு வேணுமே அப்படின்னு. உடனே நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இந்த தம்பி புதுசாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, உற்சாகப்படுத்துங்களேன் அப்படின்னு. உடனே சவர் P.I. ஆபிரகாம் அவர்கள், தம்பி அந்த நாளில் நீ வர முடியுமா அப்படின்னார். என்னாச்சு, வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். காலையில் எந்திரிச்சு பஸ்ஸில் போகும்போது எல் ராஜேந்திரன் அவங்க சொல்கிறாங்க, உன்னை அறிமுகப்படுத்திருக்கையா, தங்கப்பதக்கம் வேணாம், வெண்கலப் பதக்கமாவது வாங்கிட்டு வா அப்படின்னார். இன்னைக்கு வரைக்கும் 1993 இன்னைக்கு வரைக்கும் மதுரையை தாண்டி இந்த பகுதியில் அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி ஆண்டவர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். எனவே ராஜபாளையம் சபையாருக்கும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அருமையான சகோதரன் P.I. ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தார், அதே போல ராபர்ட் தாமஸ் அவர்களுடைய குடும்பத்தார், இவைகள் எல்லாம் நான் நினைவு கூர்ந்து மகிழ்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 Timothy chapter 3:15. இதனுடைய பின்னணி, இதனுடைய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன வார்த்தை என்றால், ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம். சபை என்பது உயிருள்ள சபை, ஜீவனுள்ள, நல்ல கவனிங்க, லிவிங் சர்ச், ஜீவனுள்ள தேவனுடைய சபை. எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது? இந்த நாட்களில் அதிகமான சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. எல்லா டினாமினேஷன்லையும், எல்லா உபதேசக்காரர்கள் மத்தியிலும் சபைகள் பெருக்கமாக. எப்படி அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது தேவனுடைய வீடு என்று எழுதுகிறார். அடுத்து அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று எழுதுகிறார். அடுத்து சத்தியத்துக்கு அது தூண், ஆதாரம் என்று எழுதுகிறார். இப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபையை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? நிறைய டூப்ளிகேட் இருக்க. என்ன பண்றது? நிறைய டூப்ளிகேட் இருக்க, போலியான தன்மைகள் நிறைய இருக்க. நிஜத்துக்கும் நிழலுக்கும் என்ன வித்தியாசம்? ஹவு டு ஐடென்டிஃபை த ரைட் ஒன்? எது சரி என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? நான் சரியா என்று எப்படி நிதானிப்பது? நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையில இருக்கிற அங்கமா எப்படி கண்டுபிடிப்பது? நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார், அவர் வெளிப்படுத்துவார். வேத வசனம் இருக்கிறது, அது வெளிப்படுத்தும். அதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா? திருச்சபையினுடைய தெய்வீக தன்மை, the divine character of the church. அதுதான் இன்னைக்கு தேவை. எண்ணிக்கை அல்ல. எங்க சபையில 300 பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க என்று சொல்லக்கூடிய குவான்டிட்டி பேசிஸ் அல்ல, அளவுகோல் அல்ல, குவாலிட்டி பேசிஸ். அதனுடைய தன்மை, சபையினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? சபைக்கு பலவிதமான பெயர்களை புதிய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கிறது.
தேவனுடைய மாளிகை, தேவனுடைய வீடு, மணவாளன், கற்புள்ள கன்னிகை, நிறைய படிக்கலாம். இங்கே ஜீவன் உள்ள தேவனுடைய சபை நாம் கூடி வந்திருக்கிறோம் அல்லவா. இந்த சபை கட்டடம் அல்ல. பிளேஸ் இஸ் நாட் த சர்ச். கட்டடம் அல்ல, நாம் தான். நாம் ஜீவன் உள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறோமா? ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இது. இந்த நாட்கள்ல டூப்ளிகேட் நிறைய வந்துருச்சு எல்லாத்துலயுமே, இன்க்ளூடிங் த சர்ச். சபையிலையும் கூட நிறைய டூப்ளிகேட், எல்லா விதத்திலும். முலாம் பூசப்பட்டது போல கோட்டட் ஃபெலோஷிப், முலாம் பூசப்பட்டது போல ஒரு ஐக்கியம், பார்வைக்கு அழகாயிருக்கிற உள்ள ஒண்ணு விஷயம் கிடையாது. கடந்த மாதத்துல நான் பல்லாஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருந்தது. டென்டல் காலேஜ் தேடினேன். எங்க ஊர்ல ஒரு டென்டல் காலேஜ் இருக்கு. அப்போ போய் பல்லெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி போகும்போது அவங்க ரூட் கேனல்லாம் பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க, பல் செட் பண்ணாங்க, செயற்கை பல். பார்த்தீங்கன்னா நான் வாயை திறந்து கண்ணாடியில பார்க்குறேன், பல்லு மாதிரியே இருக்கு, ஆனா பல்லு இல்லை, பல்லு மாதிரியே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, உள்ள மெட்டல் இருக்கும் சார், மேல செராமிக் இருக்கும் சார், இந்த செராமிக் வந்து பல் மாதிரியே இருக்கும் சார், ஒண்ணு வெளியில தெரியாது சார். எனக்கு யோசனை, சர்ச்சு மாதிரியே தெரியுது, பாக்கி நீங்க சொல்லுங்க. பல்லு மாதிரியே தெரியுது ஆனா பல்லு இல்லை, சர்ச்சு மாதிரியே தெரியுது ஆனா, நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. கவனிச்சீங்களா? நிறைய டூப்ளிகேட் இருக்கு பிரதர் சிஸ்டர். நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கூட நிறைய போலித்தன்மை இருக்கிறது, நிஜத்தன்மை குறைந்திருக்கிறது, நிழல் தன்மை அதிகமாயிருக்கிறது. சில போலித்தன்மை எல்லாம் நான் என்னுடைய குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த போலித்தன்மையை நான் குறிப்பிட போவது அல்ல, ஆனால் இந்த நிஜத்தன்மையை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? தங்கம் வாங்குறோம், அது கவரிங்கா அல்லது பியூர் கோல்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க அந்த காலத்துல மச்சம் பார்க்கறதுக்குன்னு ஒரு கல் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு திராவகம் ஊத்துவாங்க, ராஜ திராவகம்னு பேரு. அதை வச்சு அப்படி உரசி பார்ப்பாங்க, மச்சம் பார்ப்பாங்க, 18 கேரட்டா 20 கேரட்டா 22 கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் அதுக்குன்னு தனியா மிஷினே வந்துருச்சு, தூக்கி உள்ள போட்டா போதும், அது பிரிண்ட் அவுட் கொடுத்துரும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல கலப்பு எவ்வளவு இருக்கிறது. அது போல சபையில நிஜமும் நிழலும் கலந்து விட்டதோ? இந்தியாவிலே சுவிசேஷம் முதல் அறிவிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலங்கள் ஆகிறது? முதல் நூற்றாண்டில் வந்த சுவிசேஷம் 21 நூற்றாண்டுகள் ஆகிறது. திருச்சபையினுடைய வளர்ச்சி எங்கே? திருச்சபையினுடைய த ரியாலிட்டி, நிஜத்தன்மை எங்கே? எப்படி அதெல்லாம் கண்டுபிடிப்பது? ஊழியர்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா போலியான ஊழியர்கள் இருக்கிறாங்க. நிறைய விஷயம் தூதர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, காரணம் ஃபாலன் ஏஞ்சல் என்று சொல்லக்கூடிய விழுந்து போன தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. மந்தையை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை, காரணம் அது ஒரிஜினலான மந்தை அல்ல, அது உண்மையிலேயே ஆடு உள்ள மந்தை அல்ல. ஆடும் ஆட்டுத்தோல் போர்த்திய. ஏன் சொன்னீங்க? நீங்க அமைதியா இருந்தாலே போதுமே, நானே சொல்லுவேனே. கவனிச்சீங்களா? ஆடு இருக்கிறது, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாயம் இருக்கிறது மந்தையில. மந்தையினுடைய வேட்பனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. நம்ம எல்லாருமே வந்தோடனே பல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, இவர் எப்படிப்பட்டவரு. கிறிஸ்துவின் சரீரங்க, கிறிஸ்துவின் சரீரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்ட ஜனம், பரிசுத்தவான்கள், மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், நீதிமான்கள். ஏன் அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஐக்கியத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. உண்மையான ஐக்கியம் எங்கே? அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அடுத்தது, விசுவாசிகளை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம். பெயர் வைக்கும் போதே 2 பெயர் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். சபைக்கு வரும்போது கிறிஸ்தவ பெயரை பயன்படுத்துவார்கள், சபைக்கு வெளியில வேற பெயரை பயன்படுத்துவார்கள். பாக்கியெல்லாம் நான் ரொம்ப உள்ள போக விரும்பல. அதுல அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சபையினுடைய நிலைமை பரிதாபமாக போயிருக்கிறது. காரணம், இதையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படியானால் உண்மை உள்ள திருச்சபையை, ஜீவன் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபையை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? நான் ஒரு 10 குறிப்புகளை எழுதியிருக்கிறேன்.
நான் 5 குறிப்புகளை இப்பொழுது முடிந்தால் சொல்லி முடிப்பேன். மீதம் உள்ளதை அடுத்த செய்தியில பகிர்ந்து கொள்ளலாம். There are 10 important points. இது இருந்தா ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அதுக்கு என்ன ஆதாரம்? வேதம் தான் ஆதாரம். வேதத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு திசை திருப்பி பார்ப்போம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 ஏறக்குறைய 7 மாதம் முடிந்து, அரை மாதம் முடிந்து, 7.5 மாதம் முடிந்திருக்கிறது. நாம் ஜீவனுள்ள சபையிலே ஜீவனுள்ள விசுவாசத்தோடு, ஜீவனுள்ள ஐக்கியத்தோடு, ஜீவனுள்ள ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? திருச்சபையிலே ஜீவனுள்ள ஆராதனை இருக்கிறதா? ஆராதனை இருக்கிறது, கவனிக்கணும். ஆராதனை இருக்கிறது, ஆனால் ஜீவனுள்ள ஆராதனை இருக்கிறதா? ஜீவன்னா என்னங்க? உயிர். அப்புறம் ஜீவன் இருந்தா என்னங்கெல்லாம் நடக்கும்? இந்த புல்பிட் பாருங்க, இதுக்கு ஜீவன் இருக்கா? இல்ல, அது அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இருக்கும், தொடக்கலாம், அழகா இருக்கும், அப்படியே இருக்கும். எங்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அங்கே 2 காரியங்கள் இருக்கும். நம்பர் 1 வளர்ச்சி, நம்பர் 2 பெருக்கம். The growth as well as the multiplication. இது ஆண்டவர் ஆதாம்கிட்டே சொன்னார் தெரியுமா? உனக்கு ஜீவன் இருக்கு மகனே, ஏவாள் உங்க 2 பேருக்கு ஜீவன் இருக்கு, பலுகி. பாத்தீங்களா? அங்க ஜீவன் இருந்தா பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். எனவே ஜீவன் இருக்குமானால் பெருக்கமும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரம் என்ன? The percentage of our growth. நம்முடைய வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரம் எங்கே? நம்முடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கிறது, நன்றாய் கவனிங்க. பொருளாதார வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மற்ற எல்லா growth நிறைய இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் குந்தி குந்தி நடக்கிறவர்களா இருக்கிறோமா? எங்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அங்கே பெருக்கமும் வளர்ச்சியும் இருக்கும். பெருக்கம் என்பது பர்சனல், வளர்ச்சி என்பது ப்ராக்ரஸ், அதாவது சோசியல் லெவல்ல வெளியில தெரியும் நம்முடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தெரிகிறதா? பிரதரன் சபையினுடைய வளர்ச்சி எங்கே? நான் 1980 ஞானஸ்நானம் எடுத்தேன். 45 வருஷமா இந்த பிரதரன்ல இருக்கேன். வளர்ச்சி எங்கே? மற்ற எல்லா விதத்திலும் வளர்ச்சி இருக்கிறது. உண்மையான வளர்ச்சி இருக்கிறதா? என்னை விட வயதில மூத்த சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. உண்மையான வளர்ச்சி உண்டா? சகோதர சபையின் ஐக்கியத்திலே the proper growth எங்கே? the ministry, அதுல உண்மையான வளர்ச்சி இருக்கிறதா? எனக்கு பிள்ளை பிறந்து வளரவே இல்லைன்னா நான் எப்படிங்க இருப்பேன்? என் மனைவி வளராத பிள்ளை என்ன செய்வா? வளர்ச்சி அவசியம், பெருக்கம் அவசியம். ஒண்ணு இல்லைங்க, ஆண்டவர் சிருஷ்டிப்பை படைச்சிட்டு ஆதி ஆகமத்துல தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி பிறப்பிக்க கடவுது அப்படின்னு ஏங்க சொன்னாரு? பிறப்பிக்கணுங்க. ஒரு ஊழியனை பிறப்பிக்கணும், ஒரு விசுவாசியை பிறப்பிக்கணும், ஒரு சபையை பிறப்பிக்கணும். அந்த மல்டிப்ளிகேஷன் இருந்துட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இதெல்லாம் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? ஜீவன் இருக்குன்னு அர்த்தமா, இல்லைன்னு அர்த்தமா? கொஞ்சம் பேசணும் நீங்களும். ஜீவன் இருக்குன்னு அர்த்தமா, இல்லைன்னு அர்த்தமா? இல்ல இழுத்துக்க பறிச்சுக்கேன்னு இருக்கிற மாதிரி அர்த்தமா? குற்று உயிரும் கொலை உயிரும், அங்க எங்க பிறப்பு இருக்கோ? ஏதோ 10 பேர் வந்து உட்கார்ந்து ஆராதிச்சா போதும், அப்படி இல்லைங்க. எனவே ஒரு அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய சில குறிப்புகளை வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்பர் 1, உண்மை கிறிஸ்தவனின் நடைமுறை ஜீவியம் அல்லது ஹவு டு ஐடென்டிஃபை த ட்ரூ சர்ச். ஒரு மெய்யான ஜீவனுள்ள சபையை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? அழகாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். அம்மா, அடையாளம் கண்டுகொள்வதற்கான வாசல்கள், வழிவகைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது குறிப்பு, தேவனுடைய வார்த்தையை நேசித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்கள். நல்லா கவனிக்கணும், வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல. not only the readers, not only the meditators, but also the followers. கவனிக்கணும், வேதத்தை வாசித்து. ஏன் இந்த உலகத்தில் முதல் காணப்பட்டது எது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா. நம்பர் 1, the word of God. உன்னுடைய மனசுக்குள்ள வேத வசனம் இருக்கணும், உன்னுடைய சம்பாஷணையில வேத வசனம் இருக்கணும்,
குடும்பத்துல வேத வசனம் இருக்கணும், சபையில வேத வசனம் இருக்கணும், ஊழியத்திலே வேத வசனம் இருக்கணும், ஐக்கியத்திலே வேத வசனம் இருக்கணும், ஆராதனையிலே வேத வசனத்தின்படி எல்லாம் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். அப்படி இல்லைன்னா அது ஜீவன் உள்ள சபை. ஹியூமன் சிஸ்டம் வருங்க நடுவுல, கவனிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மனித திட்டங்கள் உள்ளே வரும், அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோமானால் ஒரு பக்கம் ஜீவனுள்ள சபை என்கிற வார்த்தையை நாம் அங்கீகரித்து விட முடியாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஹியூமன் பிளான், ஹியூமன் சிஸ்டம், நாம் த டிவைன் சிஸ்டம், தூய புனிதமான தெய்வ திட்டங்கள் எடுத்து போடப்படுகிறது, மாறாக மனித திட்டம் உள்ளே புகுத்தப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை முதலாவது கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை படிங்க, நல்லா தாராளமா படிங்க, ஒன்னொன்னா படிங்க. படிக்க படிக்கதான் அது நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம், அது சம்பந்தமாக சங்கீதம் 119 113. முதலாவது குறிப்பு வேத வசனம் 119 113. படிக்கலாமா ப்ளீஸ்? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஒரு பிரியம் இருக்கணும், ஒரு டிசையர் இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும் வேதத்தை வாசிக்கிறது. சில சமயங்கள்ல வேதத்தை வாசிப்பது மேலோட்டமாக போய்விடுகிறது. வாலிப தம்பி தங்கச்சிகள் கூட இன்றைக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் தருவதாக எனக்கு தெரியவில்லை. செல்போனுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், நெட்வொர்க் சிஸ்டத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், நியூ டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். செல்போன் இது வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அவங்களுக்கு தெரியல, அதனுடைய மேன்மை தெரியல. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? நான் பிரியமா இருக்கிறேன், நான் எனக்கு பிரியம். ஐ லவ் த வேர்ட் ஆஃப் காட். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷன் நல்லா இருக்கணுமா, த வேர்ட் ஆஃப் காட், த சன் ஆஃப் காட், த ஸ்பிரிட் ஆஃப் காட், அவன் அப்பதான் நல்லா இருப்பான்னு சொல்லுவேன். உங்களுக்குள்ள வேத வசனம் இருக்கட்டும். நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல, எதன் மீது அதிக பிரியம் வைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல, தேவனுடைய வசனத்தின் மீது நீங்கள் பிரியமா இருக்க வேண்டும். அப்பதான் அதை வாசிக்க முடியும், அப்பதான் அதை யோசிக்க முடியும், அப்பதான் அதை தியானிக்க முடியும், அப்பதான் அதன்படி நடக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில சபையில வசனம் கேட்கறதோட சரி, இந்த பர்சனல் மெடிடேஷன் ரொம்ப குறைவு. எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க என் கூட? தனி தியானம் என்னிடத்தில் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? சபையில கேட்கிறோம், அப்புறம் யூடியூப்ல போட்டு கேட்டுக்கிறோம், ஆடியோ மெசேஜ் கேட்கிறோம், வாட்ஸ்அப்ல கேட்கிறோம், வேற எங்க என்னென்னலாம் கேட்கிறோம். உங்க ப்ரிப்பரேஷன் எங்க? நீ எங்க உட்கார்ந்து தயாரிச்ச மகளே? வேதத்தை நீ வாசிச்சியா? பர்சனலா ஆண்டவரே நீர் என்னோட பேசும் என்று சொல்லி ஜெபத்தோடு உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் இன்றைக்கு குறைவு. நிறைய மனப்பாடம் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில சகோதரிகள்லாம் புத்தகமா மனப்பாடம் பண்ணுவாங்க. பை ஹார்ட், அது மனப்பாடம் செய்து கொள். நான் சொல்லுவது, அந்த வசனத்தினாலே எனக்கு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் இல்லை, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது படிங்க. தமஸ்குவின் பாதையில சவுல் போயிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அங்கிருந்து சத்தமிடுறார், சவுலே சவுலே நீர் யார்? அவன் கேட்கிறான், நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்னங்க, நான் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. 9ஆம் அதிகாரம் சீறி பாய்கிற சவுல் இப்பொழுது தமஸ்குவின் பாதையில சொல்லுகிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அதுலயே அடங்கிருச்சு. நம்முடைய பர்சனல் மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்பெல்லாம் தேவன் உங்களோட பேசுறாரோ அப்பெல்லாம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கரும்புன்னு சொல்லிட்டா இனிக்காது. கரும்பை என்ன செய்யணும்? அந்தாங்க கடிக்கணும். தேனுன்னு சொல்லிட்டா இனிக்காது, சொல்லிட்டா இனிக்காது. தேனை என்ன செய்யணும்? எடுத்து பருக சாப்பிட கத்துக்கணும். வேத வசனமும் கூட அப்படிதான். அதுலதான் அந்த பவர் இருக்கு, அதுலதான் அந்த பிரசன்ஸ் இருக்கு, அதுலதான் பியூரிட்டி இருக்கு. பவர் எதுங்க? என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இன்ஜின் எது? The word of God. அதுலதான் எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. வேத வசனத்தை நீங்க ஓரமா வச்சுட்டு என்ன செஞ்சாலும்
சபை சபையா இருக்கும், ஆனா ஜீவன் உள்ள தேவனுடைய சபைன்னு சொல்ல முடியாது. எந்த கோணத்துல பார்த்தாலும் சபை வேத வசனத்தின்படி ஆராதனையா, வேத வசனத்தின்படி காணிக்கை கொடுக்கணுமா, வேத வசனத்தின்படி ஊழியம் செய்யணுமா, வேத வசனத்தின்படி ஜெபம் பண்ணணுமா, வேத வசனத்தின்படி உபவாசம் இருக்கணுமா, வேத வசனத்தின்படி அடக்க ஆராதனை பண்ணணுமா, வேத வசனத்தின்படி எல்லாமே அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். எனவே தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை பற்றி இப்படி எழுதியிருக்கிறது, வாசிங்களா? எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அந்த மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு காலம் தான் இது. அப்ப புதிய ஏற்பாடு இல்ல, கிருபையின் காலம் இல்ல, நியாயப்பிரமாண காலம். அந்த நாட்களிலே அவனுக்கு கிடைத்த, நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை தோல் சுருள் வச்சிருப்பாரோ, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி புக்கு வடிவத்துல நோட்டு வடிவத்துல எல்லாம் ஒண்ணு இருக்காது. அந்த தோல் எவ்வளவு பெருசு இருக்குமோ, அந்த தோல் சுருளை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ. எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். வாட் a beautiful sentence. படிக்கிறது மட்டுமா, ஆராயிறது மட்டுமா? இன்னைக்கு நிறைய இடத்துல பைபிள் ஸ்டடி இருக்கிறது, ஆனா பைபிள் பிராக்டிஸ் பண்ணக்கூடியது, அந்த அனுபவம், அந்த நடைமுறை இருக்கிறதா? நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல கூட நீங்க படிக்கலாம். செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின முதலாம் பிரபந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டு டூ அண்ட் டு டீச். சண்டே கிளாஸ் எடுக்கிற தம்பி தங்கச்சி கூட யோசிக்கணும், நீங்க எதை செய்யறீங்களோ அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கணும். பிள்ளைகளை பார்த்து பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னா நீங்க பொய் சொல்லாது. களவு செய்யாது இருப்பாயாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்க களவு செய்ய. டேய், ரொம்ப நேரம் செல்போன்ல உன் நேரத்தை செலவழிக்கிறடா, நீ செலவழிக்காது. we should be the role model. இந்த உலகத்துக்கு உப்பா யாருங்க இருக்கணும்? நானும் நீங்களும் தானுங்க இருக்கணும். பூமிக்கு உப்பா, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டியவங்களே கர்த்தருடைய சீஷன், கர்த்தருடைய சபை. எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையில பக்குவப்படுத்தி இருந்தான். அந்த வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்னங்க? பக்குவம், மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய பக்குவம். வேதத்தை ஆராய வேண்டும், அதில் பிரியமா இருக்க வேண்டும், ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும், தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எந்த நூற்றாண்டு இது? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது, ஆனால் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆள் இல்லை. பிரசங்கம் கூட எல்லாம் ரெடிமேட் பிரசங்கம் தான் எல்லாம். ஏன்னா என்ன இருக்கு? கூகுள் இருக்குல்ல பிரதர், என்ன பிரதர்? கூகுள் இருக்குல்ல, அடிச்சிங்கன்னா போதும் எட்டர்னல் லைஃப் அப்படின்னு அப்படி டச் பண்ணீங்கன்னா, ஸ்பெல் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நித்திய ஜீவனை கொண்டு வந்து கொட்டிடும் ஸ்கிரீன்ல. நீங்க தேவையானதை பொறுக்கி எடுத்துக்கலாம். ஏ பி சி டின்னு அப்படி பாயிண்டா பேசி முடிச்சிடலாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்குங்க. மனம் திறந்து பேசுறவங்களோட ஐ ஹாவ் டு பிராக்டிஸ், யூ ஹாவ் டு பிராக்டிஸ். வேத வசனம் முதலாவது திருச்சபையினுடைய ஜீவனுள்ள சபையா இருக்கிறது என்று சொன்னால் அது வேத வசனத்தின்படியே ஜீவிக்க வேண்டும். அதுலதான் ஜீவன் இருக்கு. வசனத்துக்கு ஜீவன் இருக்கா? இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அது எப்படிப்பட்டது படிக்கலாமா? எபிரேயர் 4:12 நினைக்கிறேன். பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, படிங்க பாப்போம் சத்தமா. 4:12 மறுபடியும் படிங்க. மறுபடியும் படிங்க. இப்ப படிங்க. ஜீவனும் போதும், ஜீவன் இருக்கு அதுக்குள்ள. நான் கையில வைத்திருக்கிற விதைகள் ஜீவன் உள்ள விதைகள், போட்டா முளைக்கும். ஜீவன் உள்ளது அது. அடுத்து என்ன படிக்கிறோம்? வல்லமை உள்ளது. இட்ஸ் a powerful weapon. இருபுறம் கருப்புள்ள இதற்கு நிகரானது எதுங்க? இதற்கு நிகரானது எது? பேச மாட்டீங்களா பிரதர்? மைக்ல வாசிச்சீங்க. இதுக்கு நிகரானது எது? எதுவுமே இல்லை. இதுதான் the top most level. ஜீவன் உள்ளது தேவனுடைய வசனம். அந்த வசனத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அதை படிக்கணும், அதை தியானிக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே, அதன்படி நாம நடக்கும். அதுதான் ஜீவன் உள்ள சபை. ஒரு சபையில ஜீவன் இருக்கிறது என்று அடையாளம் கண்டு கொள்வதற்கு முதலாவது அவர்கள் வேத வசனத்தின்படியா செய்யறாங்களா? அப்படின்னா ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஏன்? வேத வசனம் ஜீவன் உள்ளது இல்லையா? அதெல்லாம் படிச்சோம். எபிரேயர் 4:12 அதுல ஜீவன் இருக்கிறது. தெசலோனிக்கே சபையாரை பற்றி நாம் படிக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். படிங்க. 1 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 6-7. 1 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 6-7. இல்லையே இல்லையே 1 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 6-7. பூகோள ரீதியா நான் பேச விரும்பல, பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில பேசுறேன். எங்கெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கெல்லாம் மாதிரியா வாழ்வாங்க. நம்ம ரைட்? ஒத்துக்கிறீங்களா? மறுபடி படிக்கலாமா அதே வசனத்தை? பாடுகளை பத்தி கவலையே கிடையாது. ஏற்றுக்கொண்டு, கவனிச்சிங்களா? திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும், ஏன்னா நாங்க தான் உங்களுக்கு வசனத்தை சொல்றோம், எங்களையும் கர்த்தருடைய வசனமாகிய கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி மாதிரினா என்ன பிரதர்? ரோல் மாடல், எக்ஸாம்பிள், மாதிரி. மாதிரிகளாய் வாழ வேண்டியவர்கள் ஒரு மாதிரியாய் வாழுகிறார்கள். பாக்கியெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கீங்க. என்னங்க, நான் பழைய தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம். நான் வளர்ந்ததெல்லாம், பிறந்தது தஞ்சாவூர். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. சட்டியில தான், பானையில தான் சமைப்பாங்க, விறகு அடுப்பு தான், இல்லாட்டினா உமி அடுப்பு. எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த வடிதட்டை எடுத்து வச்சுட்டு அடுப்புல உள்ள அந்த கங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில எடுத்து வச்சுட்டு கரண்டியில ஒரே ஒரு எடுத்து அப்படி நெசக்கி பார்ப்போம். சோறு வெந்துருச்சு, அவ்வளவுதான். அப்படியே எடுத்து வடிச்சு விட்டுருவாங்க. வடி சோறு தான், குக்கர்லாம் கிடையாது, வடி சோறு தான். ஒரு சோறு போதும், அந்த முழு பானையில் இருக்கிற சோறும் வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பழம். புரியுதா? நம்ம சபையில யாராவது ஒருத்தரை பார்த்தோம்னா அந்த சபை முழுவதும் அப்படிதான் இருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த ஒருத்தர் எப்படி இருக்கணும்? என்னங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஊழியக்காரர்கள்? ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தா பிரதரன் ஊழியக்காரனே இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? மனசார பேசுவோம், மனம் திறந்து பேசுவோம். ஒரு மூப்பர் தவறு செய்தா மூப்பர்களுடைய வாழ்க்கையே இப்படிதான் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? தெசலோனிக்கே சபையார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன ஆயிட்டாங்களா? மாதிரிகளாக வாழ்ந்தார்கள். அடுத்த சந்ததி அதை பின்பற்றும். நல்ல கவனிங்க. இந்த கடற்கரை ஓரம் போகிறவர்கள்லாம் பாதைன்னு ஒண்ணு இருக்காது, ஆனா அடையாளம் காண்பிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும். என்ன தெரியுமா? ஏற்கனவே போனவங்களுடைய அடிச்சுவடு, ஃபுட் பிரிண்ட், அடிச்சுவடு. நான் நாகப்பட்டினத்துல இருந்து வேளாங்கண்ணிக்கு கடற்கரை ஓரமா நடந்து வருவோம். வேடிக்கை பார்க்கறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல சின்ன வயசுல எங்களுக்கு முன்னாடி யாரு போயிருக்கான்னு அந்த அடிச்சுவடுதான் எங்களுக்கு காண்பிக்கும். நானும் நீங்களும் மாதிரிகளாக அடிச்சுவடுகளாக வாழ வேண்டும். அதுதான் தெய்வம் எதிர்பார்க்கிறாரு. அவ்வளவு ஜீவன் உள்ள சபை. நான் போயிட்டேங்க, நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன், ஆனா நான் இந்த பக்கம் தான் போயிருக்கேங்கிறதுக்கு அடையாளம் இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்க, பழைய ஏற்பாடு. அவன் ஒவ்வொரு இடமாக போய் கொண்டிருப்பான், ஆனால் அவன் போய்விடுவான். அவன் கட்டின பலிபீடம் அங்கே இருக்கும். இங்கே யாரோ ஒருவர் பலிபீடம் கட்டி தெய்வ நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக பலிபீடம் இருக்கும். நானும் நீங்களும் மாதிரிகளாக வாழ வேண்டும். எப்போ மாதிரியா வாழ முடியும்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு. கவனிச்சிங்களா? எனவே ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. வேற கருத்து இருந்தா எனக்கு சொல்லுங்க.
ஜீவன் இருக்கிறது இல்லைங்கிறது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்? சமீபத்தில் ஒரு வீட்டில் ஒரு சகோதரன் இறந்துட்டார். இப்போ எனக்கு தகவல் வந்துச்சு, அங்கிள் இந்த மாதிரி இறந்துட்டாரு என்னுடைய ஹஸ்பண்டு. நானும் என்னுடைய ஒய்ஃபும் பைக் எடுத்துட்டு வேகமாக போனோம். போய் பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த தங்கச்சி சொன்னால், அங்கிள் எதுக்கும் டவுட்டாக இருக்குது அங்கிள், 108க்கு ஃபோன் பண்ணி டாக்டர்ஸ் ஆம்புலன்ஸ் ஏதாவது வர சொல்லிடுவோமா? கவனிங்க, ஜீவன் இருக்கிறதா இல்லையா என்பதை அடையாளம் கண்டுகொள்வதற்கான இன்னொரு சான்ஸ் அங்க. ஒன்னும் கண்ணு மொழியெல்லாம் திறக்கல, மூடிடுச்சு, விரைச்சி போச்சு. நான் சொல்றேன், நான் டாக்டர் இல்லை, ஆனால் அவள் மறுபடியும் அதை சரி செய்ய வேண்டும். அது ஜீவன் இருந்தால் உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் எடுத்து அடக்கம் பண்ணியாச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன், சபையில ஜீவன் இருக்கா? சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டா? சபையில உள்ள குடும்பத்தார் மத்தியில ஜீவன் இருக்கிறதா? ஜீவன் இருந்தால் ஜீவனுள்ள வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜீவனுள்ள முன்மாதிரியாக வாழ வேண்டும். ரொம்ப அருமையான குறிப்புங்க அது. தெசலோனிக்கே பட்டணத்தார் அவர்கள் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக வாழ்ந்தார்கள். பூகோள ரீதியா தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அகாயா எவ்வளவு தூரம், மக்கதோனியா எவ்வளவு தூரம்னு நான் பேச விரும்பல. ஆனா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. ஏன் நான் முன்மாதிரியாய் வாழக்கூடாது? நீங்கள் ஏன் முன்மாதிரியாய் வாழக்கூடாது? எனவே திருவசனம் முதலாவது, ஜீவனுள்ள வசனத்தை நேசித்து தியானித்து அதன்படி வாழுகிற சபைதான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சரி, இரண்டாவது குறிப்பு, எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏதோ ஒன்றை வெறுப்பீர்கள். என்னது? பாவத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து. நம்ம பாட்டு புஸ்தகத்துல ஒரு பாட்டு பாடுவோம், உலகம் என் பின்னே. மறந்துட்டுமோ? ஞாபகம் இருக்கா? சில பேர் தவறா பாடிடுவாங்க அதை. சிலுவை என் பின்னே, உலகம் என் முன்னே. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி வரைக்கும் 2 மணி நேரம் தான் சிலுவை என் முன்னே. பாவத்தை வெறுக்கிற சபையாயிருக்க வேண்டும். சபை என்பது என்ன? The people of God, separated people of God, the unique people of God. தனித்தன்மையுடைய ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு தேவை. அவனுக்கு தனித்தன்மை இருக்கணும். அவன் பாவத்தை வெறுக்க வேண்டும். சபை பாவத்தை வெறுக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வீட்டுக்குள்ள சகை வந்தாருன்னு, இது ஆண்டவர் வந்தாருன்னு வைங்களேன், சகை வீட்டுக்கு போன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு. அவனும் சந்தோஷத்தோடு அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போறான். போற வழியிலேயே அவன் மனசு அப்படியே பொங்குது. நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டாரு, வீட்டுக்கு வரேங்கிறாரு, தங்கணுங்கிறாரு. ஆமா, இது எப்போ வாங்கினேன், இந்த பணம் ஏது உனக்கு, லாக்கர்ல எவ்வளவு வச்சிருக்க, இப்படி எல்லாம் கேட்டார்னா என்ன செய்யுது? அதனால போற வழியில என்ன செஞ்சிட்டான்? எதை சொல்லிட்டான்? யோசிச்சு பாருங்களேன். அவனை யார் கேட்டா? ஆண்டவர் கேட்டாரா? பிரதர், மகனே இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும், அவ்வளவுதான். அவன் பார்க்கதான் ஆசைப்பட்டான். போற வழியிலே, நான் யாரிடத்திலாவது எதையாகிலும் வாங்கியிருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுவேன், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். உன்னை யார் கேட்டாங்கிற? அவன் மனசு சொல்லுது, நீ ஏழைகிட்ட தானே கொள்ளை அடிச்ச, அதெல்லாம் கொடுத்துரு. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி 4 மடங்கு திருப்பி கொடுத்துரு. நம்ம வீட்டுக்குள்ள வர்றாருன்னு வைங்களேன், இன்னைக்கு தங்குறாரு அப்படின்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? பேச மாட்டீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருந்தா இதை சொல்லணும். பாவத்தை வெறுக்கணும், இச்சை வெறுக்கணும், அநியாயமான வருமானத்தை வெறுக்கணும், உலகத்தின் மீது மோகம் கொள்வதை வெறுக்கணும். வெறுக்கிறவன் தாங்க கிறிஸ்தவன். கர்த்தரை நேசிச்சா இதை வெறுத்துரு. நான் உங்களை பாக்குறேன் பிரதர், ஆனா பின்னாடி என்னால பார்க்க முடியல. பின்னாடி பாக்குறேன், உங்களை பார்க்க முடியாது. உலகத்தை பாக்குறியா? தேவனை பார்க்க முடியும். வேதத்தை நேசிக்கிறியா? தேவனை நேசிக்கிறதுக்கு சமம். உலகத்தை வெறுக்க வேண்டும். நீ பாவத்தை வெறுத்து குற்ற மனசாட்சி இல்லாமல் வாழ வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் இந்த கில்ட்டி கான்சியஸ் வரவே கூடாது. குற்ற மனசாட்சி வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும்
மரணப்படுக்கையில் இருக்கீங்களா, குற்ற மனசாட்சி வரக்கூடாது. நான் சொல்லுவேன், ஆகாயத்துல பறக்கிற பறவை மாதிரி இருக்கும், சோகமா பறக்கும். பாத்திருக்கீங்களா? சுமையே இல்லை, இருக்காது. ஏதாவது சுமை எடுத்துட்டு போகுதா பிரதர்? ஏதாவது எடுத்துட்டு போகுதா? நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். அப்படியே பறக்கும் போது எடுத்துட்டு போகுதா? இல்ல, பறப்பதே அதற்கு சுகம், சுமை இல்லாத சுகம். குற்ற மனசாட்சி இல்லாமல் நீங்கள் வாழ்வது சுமை இல்லாத சுகமாக பறக்கும் அனுபவம். அது பாவத்தை வெறுக்க கத்துக்கணும். பாவத்தை எப்படி வெறுக்கிறது? ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சீங்க பாத்தீங்களா? அதே வசனத்தை இப்ப திரும்பி படிங்க. 119 சங்கீதம் 113 வசனம். என்னங்க? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. எப்ப வெறுக்க முடியும்? இந்த பக்கம் பிரியம் இருந்தாதான் அந்த பக்கம் வெறுப்பு வரும். பாவத்தை, வீண் சிந்தனைகள், சிந்தனை கூட பாவங்க, தெரியுமா? வீண் சிந்தனை கூட பாவம். பிரசங்கியின் புஸ்தகத்துல படிங்க. சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. சகல எண்ணங்கள், தாட் லைஃப்னு ஒண்ணு இருக்கு, சிந்தனை வாழ்க்கை. அதுல கூட தப்பு செய்யணும். அதுல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஊழியர் என்றும் இல்லை, மூப்பன் என்றும் இல்லை, விசுவாசி என்றும் இல்லை, அவிசுவாசி. எல்லாரும் எண்ணங்களிலே தவறு செய்யக்கூடியவர்கள். சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். ஒரு 10க்கு 10 ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாச்சு உங்களை. உங்க டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, எந்த விதமான நெட்வொர்க் சிஸ்டமும் கிடையாது. வேலை வேலைக்கு சாப்பாடு. உங்களுடைய சிந்தனையில நீங்கள் தவறு செய்ய முடியுமா? முடியாது. தாராளமா முடியும். அது பாவம் தானே? சிந்தனையும் பாவம் தானே? எங்க படிக்கல பார்ப்போம். பிரசங்கின் புஸ்தகத்துல அதை படிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கிற, படிங்க 3:17 சத்தமா. மறுபடியும் படிங்க பிரதர். அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணுங்க. இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எழுதினேன். சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்ப்பார். அப்ப சங்கீதக்காரன் சொன்னது என்ன? உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன், வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன். பாவத்தை சிந்தனை கூட பாவம், தேவையில்லாத சிந்தனைகள் பாவம். அதே மாதிரி சில பேருக்கு பணம் ரொம்ப அவசியம், ஆனா பண ஆசை அவசியம் இல்லை. மணி இஸ் எசென்சியல். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், அப்படிதான் வசனம் பிடிக்கிறேன். ஆனா the love of money is a very dangerous. அது சம்பந்தமா ஒரு குறிப்பு சொல்றேன் பாருங்க. அது பாவமா பிரதர்? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. பணம் பாவமா, பண ஆசை பாவம்? என்ன பேச மாட்டீங்க? சரி, உங்கள்கிட்ட இந்த பாவம் இருக்கா? இப்ப சத்தத்தை காணும். வேதத்தில் படிக்கலாம் பாருங்க. பணத்தை கொண்டு எதையெல்லாம் சாதிக்கலாம் என்று நினைத்த ஒருவனை சுட்டி காட்டுகிற ஒரு இடம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 18 படிக்கலாம். 8:18 முதல் 8:18 முதல். என்னங்க? ஏற்கனவே அவன் மாய வித்தைக்காரன், நிறைய சம்பாரிச்சு பணம் வச்சிருக்கான் கையில. என்ன வார்த்தை பாருங்க. பணத்தாலே பரிசுத்த ஆவியானவரை பற்றிய குறிப்புகளும் வரங்களும் வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தது பேதுரு சொல்ற வார்த்தை, நீ நாசமா போவன்னு சொல்லல, யாரையும் சொல்லக்கூடாது அப்படி. பேதுருவும் அப்படி சொல்லல. உன் பணம் நாசமாய் போக கடவுது. உன் பணம் உன்னோடு கூட, உன் பணத்தால தான் இந்த பிரச்சனை உனக்கு.
பண ஆசை. அடுத்தது உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அடுத்த வசனம். இப்ப சொல்லுங்க, பணத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம், தெய்வீகத்திலும் உள்ளே போய் வரலாம் என்று நினைப்பது துர்குணம். துர்குணம். உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். பாத்தீங்களா? ஏற்கனவே சம்பாரிச்சவங்க. எப்படி சம்பாரிச்சவன்? மாய வித்தைக்காரன். இப்ப கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான். பேதுரு அவர்கள் மேல் புதிய ஏற்பாட்டில முதல் சம்பவம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல வரும்போது அங்கே நடைபெறுகிற சம்பவத்தை பார்த்து இவன் ஆசைப்படுகிறான். சம்பாதித்த பணத்தை கொண்டு இதை வாங்கி விடலாம். இந்த வரம் ரொம்ப ஆசீர்வாதமான வரம். நிறைய பேர் பண ஆசை, லவ் ஆஃப் மணி. என்னங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டார்கள். இந்த பண ஆசையை எடுத்து போடுறதுக்கு என்னங்க வேணும்? என்ன பிரதர் பணம் வேணும்னு சொல்றா, பண ஆசையை எடுத்து போடணுங்கிறீங்களே. இந்த உலகம் ப்ராஸ்பரிட்டியை தான் விரும்புதுங்க. சபை கூட செழிப்பான உபதேசத்தை தான் விரும்புது. வந்தீங்களா, வாங்க, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். சீக்கிரமாய் வெளிநாடு போவாய். உன் வீட்டையெல்லாம் கட்டுவாய். கோபுரம் போல கட்டி 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 மேலே உயர்ந்து வருவாய். நீ உயர்வதை நான் பார்ப்பேன். இப்படிதான் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதில்லை. இங்கே சீமோன் பணத்தை கொண்டு வருகிறார். பேதுரு அது நாசமா போனது. நான் சொல்றேங்க, முதல் வேத புஸ்தகத்துல இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு அல்லது பொருளாதார ராஜ்யம், இது யாரும் உண்டாக்குனா? கடவுள் உண்டாக்கல. நல்லா கவனிச்சிங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பணங்கிற சிஸ்டம் கிடையவே கிடையாது, கிடையாது. அப்ப யாரு உண்டாக்குனா? மனுஷன் இல்லையா? அடுத்து அப்ப யாரு உண்டாக்குனா? மனுஷன்னு சொல்லிட்டா போதுமா? விழுந்து போன மனுஷன் உண்டாக்குனதுதான் இந்த பொருளாதார அமைப்பு. உங்களுக்கு தெரியுமா இப்ப என்ன சண்டை அதிகமா நடக்குதுன்னு? இப்போ அட் பிரசன்ட் என்ன சண்டை நடக்குது தெரியுமா? இஸ்ரேல் காசாவை அடிக்கிறான், ரஷ்யா உக்ரைன் அடிக்குது. இப்படி அங்க ரத்தம், சத்தம், யுத்தம், அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. இன்விசிபிள் வார் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. மறைமுகமான யுத்தம். தட் இஸ் எக்கனாமிக்கல் வார், பொருளாதார யுத்தம். இது எங்க போய் நிற்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. பொருளாதாரம் எப்படி நொடி பொழுதில் அழியும் என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே வெறுக்க வேண்டியது பாவம், பண ஆசை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. முதல் நூற்றாண்டுல இருந்துச்சுங்க. நான் கேட்கிறேன், தீமோத்தி, தீத்து, இந்த புஸ்தகம் எல்லாம் முதல் நூற்றாண்டுல எழுதப்பட்டது அனுப்புறது. என்ன எழுதினாரு? பண ஆசை எல்லா தீமைக்கும். அன்னைக்கே இருந்துச்சா? இருந்துச்சு. நான் வெறுக்க வேண்டும். இந்த வெறுப்பதற்கு என்ன வேண்டும்? ஒன்று வேத வசனம், இன்னொன்று போதும் என்கிற மனோபாவம். ஆங்கிலத்துல கண்டென்ட்மென்ட்னு சொல்லுவாங்க. போதும் என்கிற மனோபாவம். கடவுள் என்ன நல்லா வச்சிருக்காருங்க. போதும். ஐ எம் வெரி ஹாப்பி. 67 வயசாகுது எனக்கு. 5 ரூபா கூட கடன் இல்லாம சந்தோஷமா வாழ்றேன். 42 வருஷமா ஒரே மனைவியோட வாழ்றேன். மாம்ச இச்சை இல்லை, பண ஆசை இல்லை, போதும் என்ற திருப்தியோட வாழ்றேன். சந்தோஷமா இருக்கேன். நிம்மதி எங்கிருந்து வரும்? உனக்கு போதும் என்ற வார்த்தை வந்துருச்சுன்னா நிம்மதி வந்துருச்சுன்னா. பத்தலைன்னா வாழ்நாள் முழுவதும் பத்தாது. நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறது. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீண் சிந்தனைகள், மாம்ச இச்சை, பண ஆசை, இதெல்லாம் வெறுக்க வேண்டும். இது பாவத்தை வெறுப்பது. பாவம்னா என்ன தெரியுமா? குறி தவறுதல் என்று அர்த்தம், லக்கு மீறுதல் என்று அர்த்தம். இறைவன் எந்த நோக்கத்துக்காக என்னையும் உங்களையும் படைத்தாரோ அதை மீறி போனால் பாவம். அவ்வளவுதான். பாவத்தை வெறுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கா? இன்னொரு வசனம் படிங்களேன். 119ஆம் சங்கீதம் 104வது வசனம் பிளீஸ். 104வது வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். என்னங்க?
ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வெறுக்கக்கூடிய சுவாபம் நமக்கு வரும். நம்ம உண்மையிலேயே வெறுக்கலாங்க, பொய் வழிகளை வெறுக்கலாம். மெய் வழியை நம்ம போயிட்டு இருக்கோமே, பொய் வழி எதற்கு? அழகா எழுதுறாரு பாருங்க, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். உம்முடைய வசனம் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தது, நான் யார் என்ற உணர்வு எனக்கு கிடைத்தது. பொய் வழிகளை வெறுக்கிறேன். புரியுதா? இப்போ முதலாவது வேத வசனம், அதன்படி நடக்கும்போது அது ஜீவன் உள்ள தேவனுடைய சபை. இரண்டாவது பாவத்தை வெறுப்பது. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 163 வசனம் படிங்க. 119, 163. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுங்க. ஒண்ணு நேசிக்கணும், ஒண்ணு வெறுக்கணும். உலகத்தை நேசிச்சா ஆண்டவருடைய வசனம் நமக்கு வெறுப்பா தெரியும், வசனத்தை நேசிச்சா உலகம் வெறுப்பா தெரியும். இந்த உலகம் ஒண்ணுமில்லை தெரியுமா, இது அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். வானங்கள் மரமரவென்று அகன்று போகும், பூதங்களும் பூமியும் அதில் உள்ளவைகளும் வெறுத்து உருகி எரிந்து அழிவுமோ என்று எழுதப்பட்டிருக்கு. ஒண்ணுமே கிடையாது. These are all nothing. சைபர் இல்லை, இதுக்கு பேரு சைபர் இல்லை, அண்டர் ஜீரோ. சைபருக்கு கீழே அழியக்கூடியவைகள். நாம் இதன் மீது ஆசையும் இச்சையும் வைப்போமானால் அது தேவனுக்கு விரோதமான செயல். கர்த்தரை நேசிக்கல, உலகத்தை நேசிக்கிறேன். உலகத்தை வெறுக்கிறேன், கர்த்தரை நேசிக்கிறேன். பாவத்தை வெறுக்கிறேன், வசனத்தை நேசிக்கிறேன். ஒரு சபை பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவம்னா என்ன நமக்கு தான் தெரியல. குறி தவறுதல், அவ்வளவுதான். லக்கு மீறுதல், அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்தை வெறுக்க கற்றுக்கொள்வோம். அந்த வசனம் மறுபடியும் படிங்களா பார்ப்போம். 163. பாத்தீங்களா? இதான் நாம் பொய்யை பகைக்க வேண்டும், உலகத்தை வெறுக்க வேண்டும். என்ன பிரதர், உலகத்துலதான் இருக்கீங்க, உலகம்தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குது, எல்லாம் ரைட் தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா உன் உள்ளத்திலே உலகம் இருக்க வேண்டாம். நீ உலகத்தில் இருக்கலாம், உன் உள்ளத்தில் உலகம் இருக்கக்கூடாது. வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதை வெறுப்போம்? அருவருப்பானதை வெறுப்போம். இவர் என்ன சொல்றாரு? நான் அருவருக்கிறேன், பொய் வழிகள் எனக்கு வேண்டாம், தாறுமாறான சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம், அசுத்தம் எனக்கு வேண்டாம், இச்சை எனக்கு வேண்டாம், வெறுக்கிறேன் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கும் போது தாங்க இந்த பாவத்தை வெறுக்கக்கூடிய தன்மை வரும். ஸோ 2 குறிப்புகள் நான் சொல்லியிருக்கிறேன். 3வது குறிப்பு, ஆண்டவருடைய சுவாபத்தில் உங்களுக்கு பிடிச்ச சுவாபம் எது? சுவாபம், ஆட்ரிபியூட்ஸ் அல்லது ஆட்டிடியூட், அவருடைய இயல்பு தன்மைகளில் உங்களை கவர்ந்த ஒரு தன்மை எது? பேச மாட்டீங்க? அன்பு, சரி, அப்புறம் மன்னித்தல். சும்மா சொல்லுங்க, தப்பு இல்லை. அன்பு, மன்னித்தல், பாவிகளை நேசிக்கிற குணம், ரைட். அடுத்தது இரக்கம், கீழ்ப்படிதல். நான் அடிக்கடி யோசிப்பேன், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், 1000 10,000 தேவதூதர்கள், இரவும் பகலும் சதா காலமும் ஓய்வில்லாமல் ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, அதுதாங்க எனக்கு பிடிச்சது. என்னது அது? பரிசுத்தம். எங்கெல்லாம் பாவத்தை வெறுக்கிறோமோ, என்ன கவனிச்சுட்டு வாங்க, எங்கெல்லாம் பாவத்தை வெறுக்கிறோமோ, எங்கெல்லாம் வேதத்தை நேசிக்கிறோமோ, நமக்கு ஒரு தன்மை உள்ளே வந்து இறங்கி விடுகிறது. அந்த தன்மை கிறிஸ்துவின் தன்மை, the nature of God, the quality of God, the character of God, the image of God, holiness, பரிசுத்தம். யாராவது உரிமை பாராட்ட முடியுமா இந்த உலகத்துல நான் பரிசுத்தர்னு? ஒருத்தர் முடியாது. படிங்களேன், லேவியராகமம் 20வது அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். சத்தமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது. கர்த்தராயிருக்கிற நான் பரிசுத்தராயிருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அதனாலதான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு
பிரித்தெடுத்தேன். You are separated unto me, you are holy unto me, you are very peculiar unto me. ஆண்டவர் சொல்றாருங்க, எனக்கேற்ற பரிசுத்தம் உங்கள்கிட்ட இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நாம் தேவ ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வெளியில வந்தவர்கள். ரத்தம் ஜீவனுக்கு சமம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை சுத்தமாக்கி இருக்கிறார். அப்படியானால் நாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லைங்க. அதை ஒரு சில வார்த்தைகளிலே சொல்லி முடித்து விட முடியாது. எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், சர்ச் லைஃப், சோசியல் லைஃப், மினிஸ்ட்ரி லைஃப், எல்லா இடத்துலையும் பரிசுத்தம் காணப்படும். அது அவருடைய சுவாபம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பாதியை சொல்றேன், நீங்க மீதியை சொல்லுங்க. புலிக்கு பிறந்தது, கரெக்டா சொல்லிட்டீங்க. பிள்ளைங்க எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கீங்க ராஜபாளையம் பிள்ளைங்க. ஏ அப்பா, போன ஆகுமா? ஆகாது இல்ல. பரிசுத்தருக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் அது அவருடைய சுவாபங்க, எடுத்து போடவே முடியாதுங்க. உரிமை பாராட்டுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நான் பரிசுத்தர் என்று பூமியிலே சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரே ஒருவருக்கு உரிமை இருக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் பரிசுத்த ஜீவியம் செய்வது, நாம் பரிசுத்தமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே 2 பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா? அது இருந்தா நீங்க இதை கண்டுபிடிக்கலாம். நான் வசனத்தை நேசித்து அதன்படி நடந்து பாவத்தை வெறுத்தால் பரிசுத்த ஜீவியம். ரொம்ப சிம்பிள் தான், கடினமான கணக்கே கிடையாது. வேதத்தை நேசித்து அதன்படி வாழ்ந்து பாவத்தையும் வெறுக்கணும், வேதத்தையும் நேசிக்கணும்னா முடியாது. ஏரோது ராஜாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஊர்ல குடியிருக்க முடியாது. கவனிச்சிங்களா? மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஏரோது ராஜா அங்க இருக்கிறான். ஆண்டவர் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். யோசேப்பு சூசேப்பத்தை சொல்றாரு, தாயையும் பிள்ளையும் கூட்டிட்டு எகிப்துக்கு ஓடிப்போ. ஏரோது இறந்து போனான், அங்கிருந்து வர்றார். ஏரோதுடைய சுவாபமும் இயேசு கிறிஸ்துவின் சுவாபமும் ஒத்து போக முடியாது. பாவமும் பரிசுத்தமும் சேர்ந்து பிரயாணிக்க முடியாது. கர்த்தரும் அசுத்த ஆவியும் ஒன்றாய் பிரயாணிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அந்த ஆராதனை வேற, புறஜாதிகளுடைய ஆராதனை வேற. ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், கானானியர், அரபியர், அம்மோனியருடைய ஆராதனை வேற. உன்னுடைய ஆராதனை வேற. நீ வெளியில வா, நீ வனாந்தரத்திலே எனக்கு ஆராதனை செய், எகிப்து வேண்டாம். வித்தியாசம் இருக்கா? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு. பாருங்க, கருப்பு கலர்ல அட்டை போட்டு எல்லாம் பைபிள் தான். அவங்க மட்டும் என்ன பைபிளை தான் சொல்லி கொடுக்குறாங்க. வேற பரிசுத்தம், தேவனுடைய சுவாபமாகிய பரிசுத்தம் நம்மிடத்துல இருந்தால், நம்முடைய சபையில இருந்தால், இன்னும் கொஞ்சம் மனசார பேசுவோம். ஊழியத்துல கூட பரிசுத்தம் இருந்தால்தான் அது ஜீவன் உள்ள ஊழியம். இல்லாவிட்டால் சோ கால்டு மினிஸ்ட்ரி, ஊழியம் என்று அழைக்கப்பட்ட ஊழியம். ஆமாங்க, இன்னைக்கெல்லாம் என்ன நடக்குது? வரணும், ஊழியத்துக்கு வரணும், 5-10 ஆத்துமாவை சம்பாதிக்கணும், ஒரு சபையை கட்டிடணும், ஒரு பின்னாடி வீட்டை கட்டிடணும், அவ்வளவுதான். அது போதுங்க எனக்கு. நானும் என் வீட்டாருமோ என்றால் என்னங்க அது? நான் சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் இது எங்களுக்கு போதும், இது போதும். பிரதர், நாங்க இந்த ஊருக்கு வரும்போது ஒண்ணு இல்லாம ஒண்ணும் பிரதர், கர்த்தர் எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு பிரதர். அல்பமா பரிசுத்தத்தை பேச ஆள் இல்லை. ஊழியத்திலே பரிசுத்தத்தை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. ஆராதனையிலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம், ஜெப வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது தேவனுடைய சுவாபம். அதை நாம் உட்கொண்டிருக்கும் போது, அது நம்மை ஆட்கொண்டிருக்கும் போது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. ஒன்றும் இல்லைங்க, நோவா வேலையை விட்டு இறங்கிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். வேலையை விட்டு இறங்கிட்டாரு. யோசிச்சு பார்க்குறாரு, உலகமே அழிஞ்சிருச்சு. நானும் என் பஞ்சாதி, என் 3 பிள்ளைங்க, சேம் காம் யாப்பேத், அவன் 3 மருமக்கள், மொத்தம் 8 பேர் இறங்குறோம். மனசு கொல்லல. ஆனா பேழையில நிறைய மிருகங்கள் இருக்கு. காட்டு மிருகம் இருக்கு, நாட்டு மிருகம் இருக்கு, இல்ல எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு. அங்கிருந்து கீழே இறங்கி வந்தோடனே சுத்தமான மிருகங்களை எடுத்து அவருக்கு பலி செலுத்தினார். அந்த வார்த்தை படிச்சிடலாமா பிளீஸ்? ஆதியாகமம் படிங்க பார்ப்போம்.
8ஆம் அதிகாரம் 20வது வசனம். கட்டி என்னங்க, கொஞ்சம் சத்தமா படிக்கல. அந்த சுத்தத்தை சத்தமா படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சத்தமா படிக்கலாம். இல்ல சகோதரியே படிக்கட்டும், அவங்கள நான் உற்சாகப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன். சிஸ்டர், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. சுத்தமானு இப்படி படிக்க சொல்லிட்டாரு என்ன ஆவியானவர். இந்த வசனத்தை எழுதி வைக்கும் போது எவ்வளவு ஆவலா எழுதியிருப்பாரு பாருங்க. நோவா பலி செலுத்துறான். சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளில் பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். யார் சொன்னா அவனுக்கு? கர்த்தர் சொன்னாரா, மவனே நீ இறங்கி வரும்போது எனக்கு பலி செலுத்தணும், என்ன புரியுதா சொன்னாரா? இல்ல. எந்த பறவை இருக்குன்னு சொன்னாரா? இல்ல. எந்த மிருகம் இருக்குன்னு சொன்னாரா? இல்ல. அப்படின்னா யார் சொல்றா? அவனுடைய நன்றி உள்ள உள்ளம் சொல்லுது. என்னுடைய தேவன் சுத்தமானவர், என்னுடைய தேவன் பரிசுத்தமானவர். பரிசுத்தமானதை அதில் தெரிந்து கொள்கிறான், தெரிந்து கொண்டு பலி செலுத்துகிறான். பரிசுத்தம் என்பது ஆண்டவருடைய சுவாபம். அது நமக்குள்ளே இருக்கிற அசுத்தமாய் வாழ்ந்து, அசுத்தமாய் பேசி, அசுத்தமாய் சிந்தித்து, அசுத்தமாய் செயல்பட்டு நாம் பலி செலுத்தக்கூடாது. 3வது குறிப்பு, தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னும் சில குறிப்புகள் இருக்கு, அதோடு கூட சம்பந்தப்படுத்தி படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் படிங்களேன், 1:49. லூக்கா சுவிசேஷம் 1:49. மரியாள் பேசுறாங்க, படிங்க. 49 சிஸ்டர். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஏசுநாதர் பிறக்கல, கவனிக்கணும். மரியாள், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவர் பரிசுத்தர். நம்முடைய கர்த்தருடைய சுவாபத்தை பல கோணங்களில் நீங்க சிந்திக்கலாம். நல்லா கவனிங்களேன். வல்லமை உள்ளவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர், கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நியாயாதி, பல கோணங்களில் சிந்திக்கலாம். சிருஷ்டிகர் நிறைய. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், 1000 10,000 தேவதூதர்கள் ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்னது அது? பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று இரவும் பகலும் சதா காலமும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டே. ஏங்க அதெல்லாம் சொல்றாங்க? அது அவருடைய சுவாபம். அந்த சுவாபத்தை சொல்றாங்க. நாம் அவருடைய பிள்ளைகள் தானங்க. நாம நம்முடைய சுவாபம் எப்படி இருக்கணும்? பேச மாட்டீங்களா? பரிசுத்தம். அவருடைய சுவாபத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிற சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. மறுபடியும் சொல்றேன், அவருடைய பிரதான சுவாபத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிற சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. பேதுரு இதை பற்றி எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்களேன். 2 பேதுரு 3:10-11. 2 பேதுரு, நான் ஏற்கனவே வேகமா சொல்லிட்டு போனேன், இப்ப நிதானமா அதை படிப்போம். 2 பேதுரு 3:10-11 வருவோம். சரிங்க சரிங்க, அழிந்து போட்டோம். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சீங்கன்னு எதிர்பார்க்கல, நீங்க எவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன்னு எதிர்பார்க்கல. நம்முடைய ஹோலினஸ், பியூரிட்டி இருக்கு பாருங்க, அது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்குது. இந்த பியூரிட்டி தான் நம்முடைய குவாலிட்டியா இருக்கு. பிரதர் சபையா, அவங்க பரிசுத்தவான்கள், அவங்க பரிசுத்த சபையாருங்க. அவங்க ஊழியம் செய்யறாங்களா, அந்த ஊழியம் பரிசுத்தம் உள்ளதுங்க, தீட்டுப்படாத ஊழியர்கள் சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய சபையும் ஊழியமும் ஆராதனையும் காணப்படுங்க. அப்ப பரிசுத்தத்தை உள்ளடக்கிய சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. முதலாவது வேதத்தை நேசிக்க வேண்டும், அதன்படி செய்து பாவத்தை வெறுத்து, இந்த 2ம் மேட்ச் ஆகும்போது உள்ள வந்து இறங்குறது தான் பரிசுத்தம்.
ஒரு பக்கம் வேதத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், இன்னொரு பக்கம் என்னிடத்தில் இருக்கிற கழிப்புகளை, அசுத்தங்களை, இச்சைகளை வெறுக்கிறேன். மிச்சம் இருக்கிறது என்ன? பரிசுத்தம். அவ்வளவுதான். இந்த பூமியில இருந்து தோண்டி எடுப்பாங்க பாருங்க, மெட்டல் உலோகங்கள். இப்ப நமக்கு வெள்ளி வேணும், எல்லாமே பூமியில இருந்து தான் வருது. ஆகாயத்துல இருந்து மழை மட்டும்தான் வருது, பாக்கி எல்லாம் பூமியில இருந்து தான். அது தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், வெங்கலமா இருக்கலாம், தாமிரமா இருக்கலாம், இரும்பா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதை எடுத்தோன்னு என்ன செய்வாங்க? சுத்தமான பொன் வேணும், சுத்தமான வெள்ளி வேணும், என்ன செய்யணும்? நெருப்புல போட்டு உருக்குவாங்க. அவ்வளவுதான். அந்தந்த மெல்டிங் பாயிண்ட், உருகு நிலைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு உருகு நிலை இருக்கிறது. அந்தந்த மெல்டிங் பாயிண்ட்ல அந்தந்த மெட்டல் என்ன ஆயிடும்? உருகி கரைஞ்சு போயிடும். மிச்சம் ஒண்ணு இருக்கும், அது என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கும். உருகு நிலைக்கு தகுந்தால் போல பிரித்தெடுக்கப்பட வேண்டும். நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். புறஜாதியிடத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலை பிரித்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பிரித்தெடுத்தது போல தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த பிரித்தெடுக்கப்பட்டதுதான் பரிசுத்தமான ஜீவியம். பரிசுத்தமாயிட முடியாது, எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. சில பேர் பேசும்போது ரொம்ப சுவையா இருக்கும், ஆனா அது கசப்பா இருக்கும். என்ன தெரியுமா? எல்லா நதியும் கடல்ல தானே போய் விழுவுது அப்படிம்பாங்க. கேட்கறதுக்கு வேணா உண்மைதான், நிஜம்தான். ஆனா கடல் தண்ணி ஒன்றுக்கு உதவாது. தெரியுமா உங்களுக்கு? அள்ளி மூச்சு கழுவ முடியாது, வாய் கொப்பளிக்க முடியாது. அது ஆவியா போறதுக்கு தான் உதவும், மறுபடியும் திரும்பி வரணும். எல்லாம் அங்கதான் போய் சேருது இல்லையா? அது மாதிரி அல்ல, நாம் செப்பரேட்டட். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்படும். அந்த ஜீவியம் தான் பரிசுத்த ஜீவியம். அந்த சபை தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அப்படி இல்லைன்னா சபை இருக்குது, ஆனா ஜீவன் இருக்கான்னு தெரியாது. மூணாவது குறிப்பு. நாலாவது குறிப்பு நான் ஒண்ணு படிக்கணும். ஆண்டவரோடு தொடர் உறவிலே இருக்க வேண்டும். இஃப் யூ ஹேவ் த கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப், தொடர் உறவில் இருக்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. முதல் தம்பி, உங்க பேர் என்ன தம்பி? டேனியல். அன்பு டேனியல். அன்பு டேனியலுடைய இருதயம் முதல் எங்கே துடிக்க ஆரம்பித்தது? ஹார்ட் பீட் தம்பி. அன்பு டேனியல் ஹார்ட் பீட், லப் டப் அப்படிதான் துடிக்கும். லப் டப். எப்ப துடிக்க ஆரம்பிச்சு? தேதி எல்லாம் கேட்கல, எங்க துடிக்க ஆரம்பிச்சு? அம்மாவுடைய கர்ப்பத்துல. ரைட்டா? அப்ப ஆரம்பிச்சது இன்னும் துடிச்சிட்டே இருக்கா? சத்தமா சொல்லுங்க தம்பி, துடிக்கிறதுனால தானே கேட்கிற. இல்ல இடையில நான் கொஞ்சம் நின்றுட்டு துடிக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும்? தம்பிக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, அவளை வாங்குற. யோசிச்சு பாருங்களேன். அது மாதிரி நம்முடைய உறவு தேவனோடு இருக்கிறது. தட் மீன்ஸ் கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுக்கு என்னங்க செய்யணும்? நான் தேவனோடு தொடர்ந்து உறவில் இருக்கணும். அதுக்கு என்னங்க செய்யணும்? கேள்வின்னு கேட்டா உனக்கு பதில்னு ஒண்ணு இருக்கணும்ல. என்ன செய்யணும்? ஏற்கனவே சொன்ன 3 இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒண்ணு சேர்த்துக்குங்க. ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன 3ல ஒண்ணு சேர்க்கணும். என்னது? ஒன்னு வேதத்தை வாசிக்கணும். நம்பர் 1 பாவத்தை வெறுக்கணும். நம்பர் 2 பரிசுத்தமா இருக்கணும், அவரோடு ஈடுபடணும். அது ஜெப உறவு. எப்பயும் நீங்க ஜெபிக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலையும் ஜெபிக்கலாம். நடுநிலையில ஏற்றி நான் ஜெபிச்சிருக்கேன், ஆகாய விமானத்துல நான் ஜெபிச்சிருக்கேன், கடல்ல நான் கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது ஜெபிச்சிருக்கேன், ஒரு பெரிய பள்ளத்தாக்குல இறங்கி ஊழியத்துக்கு போகிற ஒரு சமயத்துல அந்த பள்ளத்தாக்குக்கு வேலின்னு சொல்லுவோம், அங்க இருந்து ஜெபிச்சிருக்கேன். எங்கேயும் ஜெபிக்கலாம். தொடர் உறவு. ஜெபம் என்பது தேவனோடு உறவு கொள்வது. ஆங்கிலத்துல ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ என்று சொல்லுவாங்க. ஆன்மீக ஆவிக்குரிய ஊடுருவல். வேற வார்த்தை இருக்கு, ஒன்றரை கலப்பது. நாம் தேவனோடு ஒன்றரை கலக்கிற அனுபவம் நமக்கு. அதாங்க ஜீவனுள்ள தேவனுடைய பாருங்க. அன்பு டேனியல் அன்னைக்கு ஹார்ட் பீட் அடிச்சிருக்கு, அது பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கு. மனுஷன் 100 வயசு வாழ்ந்தாருன்னு வைங்க, 100 வருஷமும் அடிக்கும். என்ன தம்பி, உன்னை எவ்வளவு பிளஸ் பண்ணிட்டேன் பத்தியா, எவ்வளவு சந்தோஷம் இல்ல? அதுதான் அடிக்கும். அதுதாங்க உறவு, அதுதான் உறவு, அதுதான் உயிர். என்னுடைய தேவனோடு நான் தொடர் உறவில் இருக்கு. நம்ம எப்ப ஜெபம் பண்றோம்? இப்பெல்லாம் எப்படி ஜெபம் பண்றோம்னு கேட்கல, எப்ப ஜெபம் பண்றோம்? எப்பெல்லாம் நமக்கு தேவையோ, எப்பெல்லாம் ஆபத்துல மாட்டிக்கிட்டோமோ, எப்பெல்லாம் இடுக்கணும் பிரச்சனையும் வருதோ, அப்பெல்லாம் கர்த்தாவே என்னை கண்பாரும். மற்ற நேரத்துல என்னப்பா பேச மாட்டீங்க? ஆபத்து வரும்போதுதான் கூப்பிடுறோம்.
கேட்டா சங்கீதம் 50:15 சொல்லிடுவாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். 14 வசனம் படிச்சுட்டு அப்புறம் 15 படிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். எனவே ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும், ஈவன் மரண படுக்கை டெத் பெட்ல இருக்கும்போது கூட நான் ஆண்டவரோடு உறவு வைக்கலாம். அந்த ஜீவனுள்ள சபை என்பதற்கு அடையாளம் தொடர் உறவிலே இருப்பது, கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப். இந்த உறவுங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது உறவு. நம்மை உண்டாக்கினவரோடு உறவு, என்னை ரட்சித்தவரோடு உறவு, எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரோடு உறவு. எனவே அந்த உறவை நாம் என்ன செய்ய முடியாது, அறுத்து போடவோ நிப்பாட்டி வைக்கவோ முடியாது. தொடர்ந்து ஜெப உறவில் இருக்க வேண்டும். இந்த 4 சேர்ந்துருச்சு இப்போ. நம்பர் 1 வேதவசனம், நம்பர் 2 பாவத்தை வெறுப்பது, நம்பர் 3 அவருடைய சுவாபத்தை உள் வாங்குவது, 4வது அவரோடு வைத்திருக்கிற உறவு. ஜெபத்துக்குன்னு சில இதெல்லாம் கிடையாது, அதாவது டைம் லிமிட்லாம் கிடையாது. ஷார்டஸ்ட் ப்ரேயர் பைபிள்ல இருக்கு தெரியுமா? இருக்கிறதுல ரொம்ப சுருக்கமான ஜெபம்லாம் இருக்கு, நீண்ட ஜெபமும் இருக்கு. ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை யோவான் சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்கள். அவர் ஜெபம் செய்தார். கிறிஸ்துவே நமக்கு ஒரு முன்மாதிரி. அதிகாலையில ஜெபித்த ஜெப வீரர்கள், ஜெப புருஷர்கள் இருக்கிறார்கள். அதிகமாய் ஜெபித்த விதவைகள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவதல்ல, தேவனோடு ஈடுபடுவது. தேவனோடு ஈடுபடுற அவர் என்னோடு ஈடுபடுகிறார். ஒன்றும் இல்லைங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் ஃப்ரீயா இருக்கும்போது படிங்க. சவுலுக்கு கண்ணு தெரியல, 3 நாள் புசியாதவனாய் குடியாதவனாய் இருந்தான். வேற ஒன்றும் அவன் யோசிக்கவே முடியாது. உலகம் அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆண்டவர் பேசுனது தான் அவனுக்கு திரும்பி திரும்பி வீங்க ஆரம்பித்துக்கிட்டே இருக்கும். என்னது? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உன்னை நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். இதே திருப்பி திருப்பி வந்துட்டு அப்ப ஆண்டவர் அனனியாட்ட பேசுறாரு. இதெல்லாம் உறவு இல்லாம பேச முடியாது. கவனிங்க, உறவு இல்லாம பேச முடியாது. சவுல்கிட்ட பேசும்போதே ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டான். அனனியாட்ட பேசும்போது இதோ ஆண்டவரே அடியேன்னா. உறவு இருந்தாதான் இந்த மாதிரி வார்த்தைகளே முதல்ல வரும், அதுலயே கண்டுபிடிக்கலாம். எனவே அனனியாட்ட சொல்றாரு, தரிசு பட்டணத்தானாகிய சவுல் ஒருத்தன் இப்பொழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் போகிறார். ஜெபம் பண்றது அவருக்கு தெரியுதா? நாம் ஜெபம் பண்றது அவருக்கு தெரியுதா? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். படிக்கல பாப்பா அந்த வசனத்தை, 9ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள். என்ன வார்த்தைங்க அது? டாக்டர் லூக்கா எழுதுறாரு. கர்த்தர் அவனை பாக்குறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அனனியா கூப்பிடுறாரு, இப்போ அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அட்ரஸ் எல்லாம் கிளியரா கொடுத்துட்டாரு. ஆண்டவர் பேசினாருன்னா எல்லாம் கிளியரா இருக்கும், கன்ஃபியூஷனே வராது. என்னங்க என்ன சொல்றாரு பாருங்க. இல்ல, நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டுக்கு போ, தர்சு பட்டணத்தாகிய சவுல் இருக்கிறான், அவன் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன விவரம் வேணும்? கர்த்தர் பேசுற. உறவுள்ளவர்களிடத்துல தெய்வம் பேசுவார். உறவுள்ளவர்கள் தெய்வத்தோடு பேசுவார்கள். ஜெப உறவு எப்பொழுதும் நமக்கு குறையவே கூடாது. இல்ல, கிளாரிட்டி வேணும். ஏதோ அவசரத்துக்கு டாக்டர்கிட்ட ஓடுற மாதிரி அவசரத்துக்கு ஆண்டவர்கிட்ட ஓடக்கூடாது. என்னங்க, தேவையானா ஜெபிப்பாங்க. ஒரு மனுஷன் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டானா அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க. நீங்க ஒரு மனுஷன் செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்லுவான். தன் நிறைவு அடைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணு குறையும், ஜெபம் குறையும். கண்டுபிடிச்சிட்டீங்க, தேங்க்யூ. எவ்வளவுதான் நீங்க தன்னிறைவு அடைந்தாலும் ஜெபம் குறைக்கப்படாது. ஜெப உறவு அதுதான். ஜெபிக்கிற சபையை பற்றி அநேக பண்டிதர்கள் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் விதமா எழுதினாரு, பிரேயிங் சர்ச் இஸ் எ growing church அப்படின்னு எழுதினார். ஜெபிக்கிற சபைதான் வளருகிற சபை. பிரேயிங் சர்ச் இஸ் எ growing church. சபை ஜீவனுள்ள தேவனோடு எப்பொழுதும் உறவில் இருக்க வேண்டும். ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. அது ஃபார்மாலிட்டியா செய்யக்கூடாது, பெயரளவுக்கு செய்யக்கூடாது. அதுக்குள்ள நிஜம் இருக்கணும், அது உயிர் இருக்கணும். அவன் ஜெபத்துக்கு உயிர் இருக்கணும்.
பாருங்க, இந்த ஜெபத்துக்கு உயிர் இருக்கு பாருங்களேன். கர்த்தர் பார்க்குறாரு. ஓ ஜெபம் பண்ணியிருக்கேன். அண்ணனே என்ன ஆண்டவரே நீ போ, அவன் ரொம்ப பொல்லாத மனுஷன் ஆண்டவரே, அது எனக்கு தெரியல. அருமையானவர்களே, நாம் ஜெப வாழ்க்கையை குறைப்போமானால் சபை வளராது. யோவான் 21 அதிகாரம் அப்புறமா டைம் கிடைக்கும் போது படிங்க. பேதுரு வலையை தூக்கி போட்டுருவார். நான் மீன் பிடிக்க போகிறேன் பார். உடனே மற்ற சீசர்கள் நாங்களும் வருகிறோம் அப்படின்பா. நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னா நாங்களும் வருகிறோம் ஒட்டுன்னு சொல்ல மாட்டேன். மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னோன்னு நான் வர்றேன் தான். போனாங்க ஒன்றும் முடியல. யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஒன்றும் முடியல? இவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் லூக்கா 5:11 எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ அவிசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டார். இனி யார் நம்மளை காப்பாற்றுவா? அவிசுவாசம் வந்ததுனால நெட்டை தூக்கி தோளில் போட்டேன். என்னங்க, அவன் நெட்டை தூக்கி தோளில் போட்டான். இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிக்கெல்லாம் நெட்டை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டான். பாக்கியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கிடைக்காதுங்க, ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவர் கறி நெருப்பு போட்டு கரையில் உட்காந்துருக்கிறார். அவங்களுக்கு உறவு எங்கே உறவு குறைஞ்சிருச்சு. அவிசுவாசம் வரும்போது உறவு குறையும். அவிசுவாசம் வரும்போது ஜெபம் குறையும். தன்னிறைவு வரும்போது ஜெபம் குறையும். நாம் ஜெபம் குறையக்கூடாது. Praying church is a growing church. லியோனார்ட் ரெவன்ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நான் வாங்கி படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு அந்த புத்தகம் வாங்கி கொடுத்தேன், ஊழியக்காரங்களுக்கு. அதில் அவர் சொல்லுவார், ஜெபம் தேவனை போல் பறந்தது என்று சொல்லுவார். ஜெபிக்கிற மனிதன் பாவத்தை நிறுத்துவான், பாவம் செய்கிற மனிதன் ஜெபத்தை நிறுத்துவான். பிரேயர் இஸ் அன் இன்விசிபிள் வார் என்று எழுதியிருப்பார். ஜெபம் என்பது ஒரு மறைமுகமான யுத்தம். தேவனோடு வைத்திருக்கிற உறவிலே, ஜெப உறவிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ஜெபித்து கொண்டே இருக்கலாம், தப்பு இல்லை. டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் நீங்கள் என்னாச்சு நீங்கள் பண்ணுங்க, ஆனால் அடுத்த டைம் அவங்க பண்ணட்டும், அந்த அங்கிள் பண்ணட்டும், அந்த ஆண்டி பண்ணட்டும், அந்த தங்கச்சி பண்ணட்டும், பண்ணுவோம். தேவனோடு உறவு கொள்வது கவனிக்கணும். வேதத்தை நேசிக்கணும், பாவத்தை வெறுக்கணும், பரிசுத்தத்தை நேசிக்கணும், அடுத்தது உறவை நேசிக்கணும். இப்படி உறவெல்லாம் நேசிக்கும் போது சபை எப்படி வளரும்? ஜீவனுள்ள சபையா இருக்கும். ஜீவன் எங்க இருந்தா என்ன இருக்கணும்? ஒண்ணு பெருக்கம் இருக்கணும், இன்னொன்னு வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இருக்கணும், பெருக்கம் இருக்கணும். ஸ்ப்ரெட் அண்ட் ஃபில் தி எர்த். ஆதியாகமம் ஞாபகத்துல வைங்க. நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. ஸ்ப்ரெட் அண்ட் ஃபில் தி எர்த். ஜீவிக்கிறவர்கள் தான் அதை செய்ய முடியும். ஜீவிக்கிற சபை தான் அதை செய்ய முடியும். 5வது குறிப்பு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகளையே நேசிக்கிறோம். அந்த ஐக்கியம் ரொம்ப ஜீவனுள்ள ஐக்கியம். கவனிங்க, நான் சின்ன வயசுல ஒரு விடுகதை கேட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த விடுகதை தெரியும்னு நினைக்கிறேன். பாப்போம் யார் பதில் சொல்றீங்க. 1000 தச்சர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம். அது என்ன? தேன்கூடு. இந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? 1000 தேனீக்கள் ஒன்று சேரும், பூக்களை தேடி அலையும், பூக்களை தேடி அலையும், தேனை உறிஞ்சி கொண்டு வரும், கொண்டு வந்து கூடு கட்டும். 1 கிலோ தேன் எடுக்க எத்தனை தேனீக்கள் எத்தனை பூக்களை தேடி எத்தனை மைல்கள் பிரயாணிக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சியாளர் கட்டுரை எழுதியிருக்கிறார். பிரயாசம், பயங்கர பிரயாசம். அப்பதான் அங்க ஒரு கூடு வரும், தேன் கூடு வரும். இல்ல, ஜீவனுள்ள சபையா இருப்போமானால் கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறோம். படிக்கலாமா ஒரு வசனம் தயவு செய்து? எபேசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 17, 18, 19. அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம் என்று சொல்லி நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்துக்குள்ள ஒரு முக்கியமான கருப்பொருளை வைக்கிறார். அது என்னது?
சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, ஒரு பக்கம் கிறிஸ்துவின் அன்பு, இன்னொரு பக்கம் சகல பரிசுத்தவான்களோடு கூட என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்து பிளஸ் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவ நான் நேசிக்கிறேன், விசுவாசியை வெறுக்கிறேன், அது ஒரு காலம் முடியாது. அது சபை கிடையாது. அப்படியே சபையா இருந்தாலும் ஜீவன் உள்ள சபையா இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பார்ஷியாலிட்டி இருக்குல்ல, உண்மைதானே? நாம பார்க்குறோம்ல, நிறைய சபைகளில் இருக்குல்ல பார்ஷியாலிட்டி, பட்சபாதம். கர்த்தரிடத்துல பட்சபாதம் இல்லை, நோ பார்ஷியாலிட்டி இன் ஹிம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல பட்சபாதம் இருக்கக்கூடாது. என்ன பட்சபாதம்லாம் இருக்கு? எங்க தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். சபைக்குள்ள பட்சபாதம் இருக்கா? இருக்கா? வாய் விட்டு சொல்லுனாலும் தலையாலையாவது இப்படி ஆட்டுங்க பார்ப்போம். இருக்கா? இருக்கா? இந்த பாப்பா மெதுவா ஆட்டுறாப்புல. தங்கம், கேமரா உன் பக்கம் இல்லை கண்ணு, பயப்படாத, என் பக்கம் தான் இருக்கு. பட்சபாதம் இருக்கா? சகோதர சிநேகத்துல பட்சபாதம் இருக்கா? பரிசுத்தவான்களை நேசிப்பதிலே பட்சபாதம் இருக்கா? கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலம் ஆழம் உயரம் நீளம்லாம் தெரியும். பரிசுத்தவான்கள் இருக்கிற அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் தெரியல. பரிசுத்தவான்களை அவர்களோடு கர்த்தரை நேசிப்பது போல நேசிப்பது. என்ன பட்சபாதம் இருக்கிறது? நம்பர் 1, புறத்தோற்றம். புறத்தோற்றம். புறத்தோற்றத்தை வச்சு மதிக்கிறோமா? மதிக்கிறோமா இல்லையா? அவர் எப்படி இருக்கிறாரு, ஸ்டைல் எப்படி இருக்கு, ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, ட்ரெஸ் ஸ்டைல் எப்படி இருக்கு, எவ்வளோ ஜுவல் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி வண்டியில் வர்றாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு போனால் ஓ பேலஸ் மாதிரி இருக்குது இல்லை. புறத்தோற்றம். அருமையான தம்பி தங்கச்சி, புறத்தோற்றத்தை வைத்து ஒருபோதும் மதிப்பிடாதே. எனக்குள்ள நான் ஆழமா பதிச்சு வச்சிருக்கேன். எந்த மனிதனையும் மனுஷியையும் புறத்தோற்றத்தை கண்டு மதிப்பிடாதே, அழகை கண்டு மதிப்பிடாதே. பாட்டு புத்தகத்தில் இருக்கு, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. புறத்தோற்றத்தை கண்டு நீ மதிப்பிடாதே, ஒருவனுடைய ஐஸ்வர்யத்தை கண்டு நீ மதிப்பிடாதே, ஒருவனுடைய தரித்திரத்தை கொண்டு அவனை குறைத்து மதிப்பிடாதே. ஜாக்கிரதையா இருக்கணும். சபை. ஒரு முறை நான் சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு சென்றிருந்தேன். அங்க ஒரு சின்ன கட்டடம் தான், சின்ன இடம், அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு 20க்கு 15 அது மாதிரி இருக்கும். அங்குள்ளவர்களோடு சேர்ந்து நானும் ஆராதிக்க போனேன். அங்க இருந்தவர்கள் எல்லாரும் குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகள் அவர்கள் இப்படி கை தட்டி பாட்டு பாடுகிறார்கள். ஒரு தம்பி இந்த கையில வச்சுக்கிட்டு அப்படியே டேம்பரின் அடித்து பாட்டு பாடுகிறார். என்ன ஆராதனை! தேவன் மாறாதவர், தேவன் அன்புள்ளவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர், குஷ்டரோகியே நேசிக்கிறார். சமாரியா ஸ்திரியை நேசிச்சாருங்க. சமாரியா ஸ்திரிக்கு எத்தனை புருஷங்க? என்னங்க, அவன் மனம் திருப்பி வந்தாங்க. அவன் போய் ஊருக்குள்ள சொல்றான், உலக ரட்சகரை நாங்கள் கண்டோம் என்று உலக அந்த சமாரியா பட்டணத்தார் ஒத்துக்கொண்டார்கள். எல்லாரையும் நேசிக்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜீவன் உள்ள சபை. பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. கார்ல வர்றவங்க கார்ல வர்றவங்களோட பேசுவாங்க, 2 வீலர்ல வர்றவங்க 2 வீலர்ல வர்றவங்களோட பேசுவாங்க, சைக்கிள்ல வர்றவன் சைக்கிள்ல வர்றவனோட பேசுறான், நடந்து வர்றவன் நடந்து வர்றவனோட பேசுறான். என்ன சபை இதெல்லாம்? உங்களுக்கு எப்படி தெரியும்? கர்நாடகாவில் ஒரு சபையில பார்த்தேன், அதனால சொல்றேன். எப்படி தெரியும்? இதெல்லாம் இல்லை. அவருடைய அகத்தோற்றம், நாட் அவுட் லுக் பட் இன்னர் நேச்சர். புறத்தோற்றத்தை கண்டு நாம் ஐக்கியம் வைக்கிறது அல்ல. அவளுடைய உள்ளான சுவாபம், தெய்வ குணம், பரிசுத்தம், நீதி, அன்பு, இரக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஏழையா இருப்பாங்க, ஆனா ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானா இருப்பாங்க. எனவே யாரையும் புறத்தோற்றத்தை கொண்டு நீங்கள் ஐக்கியத்தை வைப்பதற்கு மதிப்பிடாதீர்கள், அளவிடாதீர்கள். சபை சொன்னாது சபை எப்படி? இயேசுக்கு அப்போஸ்தலர் 20:28 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட சபை. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். நேற்றைக்கு ஒரு தம்பிக்கு நான் ஆலோசனை சொன்னேன். அப்ப அவர் கேட்டாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், வசனத்தை நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள், அவ்வளவுதான். உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். எபேசியர் 1:13-14 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிற எந்த மனிதனையும் புறத்தோற்றத்தை கொண்டு மதிப்பிட்டு நாம் ஐக்கியத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம். ஐக்கியம் தான். ஃபெல்லோஷிப் கோட்டட் ஃபெல்லோஷிப் இருக்கக்கூடாது. புரியுதா? கோட்டட் ஃபெல்லோஷிப் என்னது?
மேல் பூச்சி பூசப்பட்ட ஐக்கியம் இல்லைங்க. வெல்கம் பண்றதுல மேல் பூச்சி, உபசரிக்கிறதுல மேல் பூச்சி. அழகா கண்டுபிடிக்கலாங்க. நான் சொல்லுவேன், கை கொடுக்கும் போதே ஒருத்தர் மேல் பூச்சா உண்மையானதான்னு கண்டுபிடிச்சிருவேன். கை கொடுக்கும் போதே தெரிஞ்சிடும். எப்படி? நாங்கள் சகோதரிகளுக்கு தான் கை கொடுத்துருவோம், நீங்கள் சகோதரிகள் கை கொடுக்கும் போதே தெரியும் அவங்க எப்படி என்னை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் எப்படி அவங்கள ரிசீவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஐக்கியம் சகோதர சகோதரி. கர்த்தரை நேசிப்பது போல அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அது ஜீவனுள்ள சபை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். இந்த சரீரத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பை வெறுக்கும்? தலையில ஆடக்கூடாது, இப்ப பதில் சொல்லணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற அங்கங்கள், the parts of the body, எந்த உறுப்பை வெறுக்கும்? பேச மாட்டீங்களா? எந்த உறுப்புமே வெறுக்காதுங்க. எந்த உறுப்பையும் வெறுக்காது. இது கர்த்தருடைய சரீரமாகிய சபை. யாரையும் வெறுக்கக்கூடாது. அதாங்க ஜீவன். அதுதான் ஜீவன். என்னத்துல வெறுக்காது இல்ல. சில சமயம் காது ரொம்ப அரிக்குது, உடனே ஒரு பட்ஸ் எடுத்து என்ன இவ்வளவு அழுக்கு இருக்கு, வர வர காது மோசம், காதே வேணாம், அறுத்து போட்டுருவேனா? நான் வெறுக்கிறேனா? இல்லைங்க. நமக்கு தண்ணீர்னால, குளிர்னால, வெப்பத்தினால, வேர்வையினாலே சளி பிடிச்சிருது, உள்ளிருந்து அசுத்தம் வருகிறது, அதை கலைந்து போடுவோம். அதுக்காக இது வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? காலில் தெரியாம ஒரு முள் குத்தி விடுகிறது. கால் இருந்தா தானே முள்ளு குத்தம். காலை வெட்டி போட்டுருவோமா? எந்த ஒரு பையன் நான் வெறுப்பதில்லை. அது போல சபையிலே நாம் வெறுக்கணும் யாரையும். அதாங்க ஜீவனுள்ள சபை. சரி, செத்து போன சரீரம் எந்த உறுப்பு நேசிக்கணும்? என்ன சிஸ்டர் எதுக்கு சைலண்டா இருக்கு? செத்து போன சரீரம் அது ஜீவன் இல்லை. அவ்வளவுதான் விடை. ஜீவன் இல்லை. நம்முடைய சபையில ஜீவன் இருக்கிறது. ராஜபாளையம் சபையிலே ஜீவன் இருக்கிறது. பெரம்பலூர் சபையிலே ஜீவன் இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சபையிலே ஜீவன் இருக்கிறது. வந்திருக்கிற அருமையான சகோதரர்கள் பல ஊர்களில் வந்திருக்கிற ஊர்களில் இருக்கிற சபையிலே ஜீவன் இருக்கிறது. ஜீவன் உள்ள சபை. அப்படி ஜீவன் உள்ள சபையாயிருக்கு. 5 குறிப்புகள் தான் கற்றுக்கொண்டோம். இன்னொரு 5 குறிப்புகளை அடுத்த செய்தியில நாம் கற்றுக்கொள்வோம். இந்த 5 குறிப்பு. நம்பர் 1, கர்த்தருடைய வேதம். The word of God is the power of God. The word of God is the presence of God. The word of God is a protection from God. அதை நாம் நேசிக்க வேண்டும். 2, பாவத்தை வெறுக்க வேண்டும். 3, தேவனுடைய பிரதான சுவாபமாகிய பரிசுத்தத்தை உட்கொள்ள வேண்டும். 4, அவரோடு நல்ல ஐக்கியத்திலே தொடர் உறவிலே இருக்க வேண்டும். ஜெபம். 5, கர்த்தரை நேசிப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் போது அந்த சபைக்கு ஜீவன் இருக்கிறது. நம்முடைய சபையில ஜீவன் இருக்க வேண்டும். கர்த்தர் வர்ற வரைக்கும் தான் இதெல்லாம். கர்த்தர் வர்ற வரைக்கும் அவர் வந்து யாரை கூட்டிட்டு போவார்? இப்போ ஒரு கேள்வி. ஜீவனுள்ள சபையை தன்னோடு அழைத்து செல்வார். ஏன்? அது மணவாட்டி, அவர் மணவாளன், அவர் வருகிறார். ஜீவனுள்ள சபையை அழைத்து செல்வார். ஒரு பாப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஒரு தலைமை ஆசிரியர். டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கோம். ஒரு 4 வயசு பையன் அடிபட்டுட்டான். ஒரு 70 வயசு தாத்தாவும் அடிபட்டுட்டாரு. அந்த பாப்பாவை கூப்பிட்டு கேள்வி கேட்கிறார். இந்த 2 பேர்ல யாரை முதல்ல காப்பாற்றுவேன்னு கேட்குறேன். 2 பேருமே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். முதல்ல நீ யாரை காப்பாற்று? அந்த ஸ்டூடெண்ட் சொன்னான், 4 வயசு பையனை உடனே காப்பாற்றுவோம். ஏன்னா இன்னும் நிறைய நாள் அவன் வாழ்ந்து அப்படின்னு சொல்றான். நம்முடைய சபையில ஜீவன் இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிற வரைக்கும் தொடர் உறவில் இருக்க வேண்டும். நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஜீவன் இருக்க வேண்டும். அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். ஜீவன் உள்ள சபையாயிருப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசன பாகங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எனக்கு பிரயோஜனப்பட்டதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாமா ப்ளீஸ்? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஜீவனுள்ள சபையாய்
சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிற தேவனுடைய வீடு என்று படித்துக் கொண்டோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜீவன் உள்ளவர்களா என்பதை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேதத்திலிருந்து சில குறிப்புகளை எனக்கும் எங்களுக்கும் நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனை விஷயங்களிலே குறைவுகள் தேவரே ஒரு விஷயங்களை மன்னியும். விசேஷமாய் வேதத்தை வாசித்து தியானிப்பதிலே, பாவத்தை வெறுப்பதிலே, பரிசுத்தத்தை உட்கொள்ளுவதிலே, உம்மோடு தொடர் உறவிலே, பரிசுத்தவான்களை பரிபூர்ணமாய் நேசிப்பதிலே குறைவுகள் உண்டு. ஆண்டவரே, ஒரு விசை என்னையும் எங்களையும் மன்னியும். தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல சாக்கியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தினால் திருப்தி ஆக்கியிருக்கிறீர். நன்றி சொல்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வணக்கத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.